கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் பூந்தமல்லியில் வரவேற்பு. மின்கட்டண உயர்வு, ரேஷனில் சில மாதங்களாக பொருட்கள் சரிவர வழங்காததை கண்டித்தும், காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசை வலியுறுத்தியும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று சென்னை அடுத்த ஆவடியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக பூந்தமல்லி வழியாக சென்ற பிரேமலதா விஜயகாந்துக்கு பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியம் சார்பில் செந்நீர்குப்பம் பகுதியில் பிரம்மாண்ட சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் லயன் சுரேஷ் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பின் போது பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு பூச்செண்டு கொடுத்து சால்வை அணிவித்தும் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள் விஜயகாந்த் புகழ் ஓங்குக, தேமுதிக வாழ்க, அன்னியார் வாழ்க என முழக்கமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அவைத் தலைவர் ஆயல் கே சரவணன், மாவட்ட பொருளாளர் லயன் ஆர் சேகர், மாவட்ட துணைச் செயலாளர் கோவை சதீஷ் என்ற சத்யநாராயணன், மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஏ டி கண்ணன், பூவை மாவட்ட மாணவர் செயலாளர் இ மனோஜ், பி மாரிமுத்து, எல் சிவா, ஆர் கமல், எம் பிரபாகரன், ஆர் வள்ளிராஜா, எஸ் சேட்டு, கே தயாளன், டி ரமேஷ், டி ஆனஸ்ட் குமார், ரமேஷ்குமார், எம் ஆர் மோகன், பன்னீர்செல்வம், தயாளன், சேட்டு, சூர்யா, பிரபாகரன், கார்த்திக், சீனு, அபிமானி, திவாகர், சஞ்சீவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண நீங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ்.